ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. ஒரு சூப்பரான டாபிக்கோட இன்னைக்கு மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே எப்படி போகிறது, அதுக்கான சூப்பர் ட்ரிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. சார், வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எப்பவுமே எல்லாருக்குமே இருக்குதாங்க செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம தூக்கிட்டு போகிறோமா, அதை நிறுத்தி வச்சுட்டு நம்ம ஜெயிக்க போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அதை தூக்கிட்டு தான் ஓடிட்டே இருக்கும். அதனால தான் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக மாட்டேங்குது. அது என்னைக்காவது சரியாயிடாதுன்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குதாங்க செய்யுது. ஆனால் ஏனோ தெரியலங்க, நாம் அதுக்கான முடிவுகளை தான் எடுக்கிறது இல்லைங்க. நாம் யோசிக்காது என்ன தெரியுமா, வாழ்க்கையை நாம் ஏன் மாற்றக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டோன்றங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வெற்றிருந்து உங்களை தேடி வந்துட்டே தாங்க இருக்கணும். ஒன்றே ஒன்று தாங்க, நாம் ஏன் மாறக்கூடாது, நாம் ஏன் முன்னேறக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வெற்றியாளர் தாங்க. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் படித்து எப்படியெல்லாம் லைஃப்பில் ஜெயிக்க முடியும், அதுக்கான சூப்பர் ட்ரிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறதுல ஒரு சூப்பர் டாப்பிக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, சார் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கா, நான் எப்படி சார் வர முடியும், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே ஒரு செம்ம ட்ரிக்ஸோடு இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட போகிறேங்க. மொதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்கே பாருங்கள். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள். அது உன்னால் பண்ண முடியுமா அப்படின்றது அடுத்தது நீங்கள் யோசிக்கணும். ஸோ நம்மளை உணர்ந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியுங்க. ஓகே, இதுதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது என்ன பண்ணால் சரியான வழிகாட்டிங்க. எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூடாதுங்க, சரிங்களா? ஏன்னா எவனா ஒருத்தர் கொலை போட்டுருவான். அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒழுங்காக சொல்லுவான், தெரியலனா ஏதோ ஒன்று வளர விட்டுருவாங்க. ஸோ சரியான வழிகாட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சரியான உங்கள் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, சார் ஈஸியாக படித்து ஈஸியாக வேலைக்கு போகலாம் சார், லட்சத்தில் சம்பாதிக்கலான்னு வானுங்க. அவனுங்க தள்ளி நில்லுங்க. ஓகேவா? அது எப்படி ஈஸியாக படித்து ஈஸியாக எல்லாத்துக்கும் வேலைக்கு போயிட்டு லட்சத்தில் சம்பாதிக்க முடியும், சார் நல்ல சூப்பரான வேலைக்கு போக முடியும்? இதெல்லாம் சும்மாங்க. அதான் பிரெயின் வாஷிங்கிறது முதல்ல புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. அப்போ தான் ஒரு நிலையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தப்பான வழிகள்ங்க. சரிங்களா? ஓகேவா? தப்பான வழிகளில் போகலாம். இந்த பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக போகலாம், திருட்டுத்தனமாக போகலாம், காசு கொடுத்தா போகலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கவர்மெண்ட் ஜாபுக்கு வேணால் பொருந்தும், ப்ரைவேட் ஜாபுக்கு பொருந்தாதுங்க. ஓகேவா? இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி உங்களை பார்ப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. இந்த மாதிரி தப்பான வழியில் போகலான்னு எவனா சொன்னான்னா அவங்ககிட்ட ஒதுங்கி நில்லுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஆசையை காமிச்சு தான் ஈஸியாக எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் போக முடியாது அப்படின்னு சொன்னால் ஆமாம்ல, அவங்களாம் போயிட்டாங்க, நாம ஏன் போக முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யோசிக்க வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ட்ராப்புங்க. ஓகேவா? அண்ட் ஃபைன், அஞ்சாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவன் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், உன்னால் முடியாதா, நீயும் பண்ண முடியும் அப்படின்ட்டு மற்றவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு தான் ஏமாற்றுவாங்க. ஓகேவா? நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஐடி ஃபீல்டு பணம் கொட்டுற ஃபீல்டுங்க. அது முதல்ல புரிஞ்சுங்க, பணம் கொட்டும். ஓகேவா? ஆரம்பத்திலே அந்த பணத்தை நீ சம்பாதிக்கணும்னு கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கலாம், ஆனால் நிலையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஓகேவா? இன்றைக்கி ஏமாந்தவங்க எல்லாருமே ஒரு இடத்துல தான் ஏமாறுவாங்க. எடுத்தோடனே 50,000 சம்பளம், எடுத்தோடனே 80,000 சம்பளம். அப்படின்னா 80,000 உனக்கு வேலை தெரியுமா அப்படின்னு கேட்டால் 80,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இதை மட்டும் தான் சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்களே தவிர 80,000 ரூபாய்க்கான திறமையை வளர்த்து விட்டு உன்னை காப்பாற்றுவாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப நம்ம இந்த இடத்துல தான் உஷாராக இருக்கணுங்க. ஐடி ஃபீல்டு டவுனா இல்லையான்னு எல்லாருமே கேட்பீங்க. சத்தியமாக இல்லைங்க. சரிங்க, ஓகேவா? நல்லாவே இருக்குங்க ஐடி ஃபீல்டுங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இந்த கம்பெனியை ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி கம்பெனிக்குள்ளே போனாங்க தெரியுமா, இந்த பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக அவங்கள தான் துரத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வெளில அடித்து துரத்திட்டு இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த வீடியோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட்டு கேண்டிடேட்ஸுங்க, அப்படி இல்லை என்னோட பெஸ்ட் எம்ப்ளாயிஸுங்க, என்கிட்ட வேலை செய்கிறவங்களே நான் தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த சார்ஜஸும் இல்லாமங்க 6 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒவ்வொருத்தருமே. 1, கமெண்ட்ஸுங்க. சரிங்களா? யூடியூப்ல இருக்கிற வீடியோ பாரு, அதில் இருக்கிற கமெண்ட்டை போய் பார்க்காத. ஏன்னா அவன் கமெண்ட்டில் இருக்கிறவன் திருட்டு பையனாக இருந்தானா, இல்லை சும்மா ஃபோர்ஜரியாக இருந்தானா, ஃபேக் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்பிட்டு இருப்பீங்க. மற்றவங்க எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க விடாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரச்சனை இந்த சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க, அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. அதை நோக்கி ஓடாமல் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது எல்லாமே அதுக்கான நாலேஜ் எடுத்துங்க. நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேல்யூ இருக்குங்க. அண்டு இந்தியாவில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கு இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் டேட்டா சயின்ஸ் படிங்க, இந்த யூனிவர்சிட்டியில் எதை படிங்கன்ட்டு. ஸோ எல்லாமே இந்தியா தான் கடை வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கெலாம் வேல்யூவே கிடையாதுங்க.
அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் வேல்யூங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. டெமோ கிளாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. டெமோ கிளாஸை பார்த்து ஏமாந்து சேர்ந்துடாதீங்க எப்போவுமே எந்த சென்டர்லையும். ஓகேவா? விசாரிச்சு தான் நம்ம சேரணுங்க. அண்ட் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க நிறைய யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவெல்லாம் பாருங்களேன், ஒன்றுமே கிடையாதுங்க. எங்கேயா இருக்குது இந்த மவுஸ் வந்து பில்கெட்ஸ் யூஸ் பண்ண மவுஸ்ன்னு சொல்லி ஒருத்தனை 20,000 கொடுத்து போட்டுருவாங்க யூடியூப்பில். ஓகேவா? அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? காசு வாங்கிட்டு எவனா ஒருத்தன் எதனா பேசிகிட்டு இருப்பான். ஓகேவா? நீங்கள் போய் ஆழமாக விசாரிங்க. எக்ஸ்பர்ட்ஸை போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பீங்க. ஓகேவா? அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலை கிடைச்ச பின்னாடி சம்பளம் கொடுங்க, இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வேலை கிடைச்ச பின்னாடி அந்த கம்பெனியோட கான்டாக்டில் இருக்கக்கூடாதுங்க. சர்டிஃபிகேட் பிடிங்கி வச்சுப்பானுங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. உஷாராக இருக்கணுங்க. ஓகேவா? இந்த 6 விஷயங்கள் தப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியுங்க. என்னோட சேனல்லே என் ஸ்டூடெண்ட் மாதிரியே, ஓகே, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே வந்து ஃபேக்காக லைக் கமெண்ட்ஸ்லாம் போகிற நண்பர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஃபேக்காக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி என்னை பற்றி போட்டாலும் சரி, இல்லை என்னை பற்றி வீடியோஸ் போட்டாலும் என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன பண்ணாலும் இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை பற்றி நான் பேசுவேன். நீ என்னையும் என் கம்பெனி எவ்வளோ திட்டினாலும் நான் என் லைக் இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை இந்த தமிழ் மண்ணிலேருந்து ஒழிக்காமல் விடவே மாட்டேங்க. என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனிலே படிச்சுட்டு நம்மக்கிட்டே ஒர்க் பண்ணி என் கிளைண்ட்டுக்கிட்டலாம் போய் நல்ல பேரை வாங்கினேன் என்னுடைய மக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே என்னுடைய டீட்டெயில்ஸுங்க. என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம், ஃபோன் பண்ணுங்கள் ஆஃபீஸ் டைமில். இதெல்லாம் ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை என் ஆஃபீஸில் மட்டுமே நான் இருப்பேங்க, வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. இது என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. வரும்போது ஒரு சாக்லேட் எடுத்துருவாங்க. சரியா? வெறுங்கையில் வராதிங்க என்னை பார்க்க. ஓகே, 6வதாக இருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபீல்டில் வந்து வெற்றி பெற்றுட்டான் ஐடியில், அவனுக்குலாம் வேலை கிடச்சிச்சுப்பா, நமக்கு கிடைக்காது அப்படி யோசிக்காத. தோல்வி அடைஞ்சவனையும் தெரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? ஓகேவா? இந்த திருட்டுத்தனமாக போனவங்க எல்லாமே 99% தோற்றுருவானுங்க, எங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் ஃபீல்டுக்குள்ளே போகணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையான உழைப்புங்க, நேர்மையான திறமை, இது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து யாருக்குமே வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வேலையும் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்போன்னு நம்புங்க. ஓகேவா? தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. உன்னால் முடியலன்னா உலகத்தில் எவனாலையும் முடியாதுன்னு நம்புங்க. தன்னம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஓகேவா? ஸோ இந்த நேர்மையாகவும் நியாயமாகவும் தன்னம்பிக்கையை வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எது படித்தா வேலை கிடைக்கிறது முதல்ல கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ நிலையான வேலைங்க, எப்போவுமே எனக்கு அந்த வேலை கிடைக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சி அதை படிங்க. இந்த சொந்தக்காரனுக்கு இருக்கேன், ஊருக்காரனுக்கு கேட்குறேன், ஐடியில் வேலை செய்கிறேன், அவன்கிட்ட போய் கேட்டால் நமக்கு ஐடியா கிடைக்குன்ட்டு அவனுக்கு ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது மூலமாக வாழ்க்கையே போயிடுங்க. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஃபைனலாக வந்து ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எவன் பேச்சும் கேட்காது, தைரியமாக பண்ணு, அடிக்குவோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ணன் நான் உங்கள் கூட இருப்பேங்க. ஓகேவா? நீங்கள் ஐடிக்குள்ளே இருந்து நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போனோன்னா இந்த கோர்சஸ் எதுவுமே படிக்காதீங்களா, இது திருட்டுத்தனமான கோர்சஸ்ஸு. இது வந்து திருட்டு வேலை பண்ணி ஏமாத்தினா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். இந்த கோர்சஸ்லாம் படித்தாங்க. ஓகேவா? இப்போ இருக்கிறவங்க மோஸ்ட்லி அது மாதிரி தான் போயிருக்காங்க. ஓகே, தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஐடியில் இருக்கிறவங்க மட்டுமே படிக்கிற கோர்சஸ் இதுங்க, நான் ஐடியிலேருந்து இது படிக்கக்கூடாதுங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில டெக்னாலஜி நானே சொல்கிறேங்க. ஸோ ஒரு சென்டருக்கு போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த கோர்சஸ்லாம் இவனுக்கு சொல்லுவானுங்க. இதை சொன்னாவே தெரிச்சு ஓடி வந்துடு. ஏன்னா வந்து எடுத்தோடனே 10,000 20,000 சொல்லி இந்த கோர்ஸை சேர்த்து விட்டுட்டு பின்னாடி வேலை கிடைக்கணுமா, அப்போ 5 லட்சம் கொடுன்னு பிடிங்கிடுவான். கழுத்தில் செயின் போட்டிருக்கியா 5 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறவனா ஒரு 3 லட்சங்க, கழுத்தில் செயின்லாம் போட்டிருக்க நல்ல கார்லலாம் வரேன்னா 5 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஆளை பொறுத்து தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஏதாவது எடுத்து படிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம். விக்கிடிகன் காஷன் படுங்க. ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேங்க. ஸோ பேக்டோர் ப்ராசஸிங்கை பற்றி நான் அசிங்கமாக திட்டிட்டு இருக்கேன். என் நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, என்னை பற்றி என் கம்பெனி பற்றி என்ன வேணால் திட்டுங்க, ஆனால் நான் இதை விட மாட்டேங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நானே அப்செட்டாக தான் இருந்தேன். நானே ஏன்டா இதெல்லாம் போட்டுட்ருக்கிறோமா, எவனோ எப்படியோ போகிறான் அப்படின்ட்டுங்க. முடியல. என் இனத்துக்காக போராட நான் ரெடியாக இருக்குங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டுங்க. எவ்வளோ தான் என்ன திட்ட போகிறீங்க, திட்டுங்க. ஓகேவா? காத்துட்ருக்கேங்க.